ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகுவுடன் லக்னாதிபதி. இதான் தலைப்பு. நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை கொண்டு தான் ஜாதகத்தின் பலன்களை அனைத்தையும் நாம் அறிய முற்பட வேண்டும். லக்னம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதியானவர் ரிவர்ஸ் கிரகம், அதாவது வக்ர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்புக்கோளான முதல் தர பாவியான ராகுவோடு இருந்தால் எப்படி இருக்கும், அதை பற்றி இன்னைக்கு காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக எந்த கிரகமும் ராகுவோடு சேர்ந்து அது தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும். இது முதல் விதி. இதில் லக்னாதிபதியே ராகுவோடு இருக்காருங்கும்போது பொதுவாக ஜாதகரை தன்னுடைய கண்ட்ரோலில் ராகு பகவான் வச்சுக்குவார். இது ராகுவின் காலம். அப்போ ராகுவோடு லக்னாதிபதி இணையும் போது என்னாகும், எதையும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்ங்கிற எண்ணம் முதல்ல ஜாதகருக்கு வந்துடும். ஏன்னா உங்களுடைய எண்ணத்தை தீர்மானிக்கிறது லக்னாதிபதி தான். இதில் ராகுவுக்கு அவர் நண்பராக இருக்கிற பட்சத்தில் ராகு சில கிரகங்களை நட்பாகவும் சில கிரகங்களை பகையாகவும் இருக்கும், இது பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த வகையில் ராகுவுக்கு நண்பர்கள் ராகுவோடு இணைஞ்சு அவர்கள் உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கு இந்த கிரகங்களே உங்களுக்கு உதவி புரியும். இந்த வெற்றி அப்படிங்கிறத பொருளாதார ரீதியான, சமுதாய ரீதியான, வேலை ரீதியான, வசதி வாய்ப்புகள் ரீதியான வெற்றியாக மட்டுமே தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்களுடைய தனிமனித ஒழுக்கம், குடும்ப உறவுகள் ரீதியான வெற்றியாக நீங்கள் இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஒழுக்கம் தவற வைக்கக்கூடிய குணத்தை ராகு செஞ்சிடுவார். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாமதான பேத தண்டம்ங்கிற 4 உபாயங்களையும் ஃபாலோ பண்ணி உங்களை வெற்றி அடைய தூண்டுவார். தூண்டக்கூடிய கிரகம், தூண்டிவிட்டு சிதறடிக்கும் தன்மை கொண்டவர் தான் ராகுங்கிறதுனால அவர் அப்படி தான் உங்களை வெற்றி அடைய தூண்டுவார். சரி, ராகுவுக்கு நண்பர்களாக வரக்கூடியதில் முதன்மையாக இருக்கிறவர் புதன். அப்போ உங்கள் லக்னாதிபதி மிதுனம் கன்னி லக்னமாக நீங்கள் இருந்து லக்னாதிபதி புதன் ராகுவோடு இருந்தார்னா எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ஏன்னா புதனுக்கு மறைவே கிடையாது, அவர் எங்கே இருந்ததுனாலும் ஓகே தான். ராகுவோடு இருந்தால் அவர் உங்களை நிச்சயமாக அதீத புத்திசாலித்தனத்தின் மூலமாக வாழ்வியலில் வெற்றி தர தூண்டுவார். ஸோ புதனோட ராகு சேர்றத தப்புன்னு ராகுவுக்கும் தப்பில்லை, புதனுக்கும் தப்பில்லை. குணக்கேடுகள் அப்படிங்கிற ஒரு சில கேரக்டர் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்க தான் செய்யும், அது மறுக்க முடியாது. நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்க மாட்டீங்க. யாரை வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் ஏமாற்றிடுவீங்க. காலை வாரி விட்டுடுற தன்மை இருக்கும். உங்களுடைய வெற்றியே முக்கியமானதாக இருக்கும். எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத யோசிக்கிறதா மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் மாற்ற முடியாது. இன்னொரு நட்பு அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கிரன் வருவார். இதுவுமே குணக்கேடுகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, முன்னேற்றம், வீடு, காரு, பங்களா எல்லாத்தையும் அனுபவிக்க தூண்டுவார். இது ரிஷப லக்ன, துலா லக்ன ஜாதகர்களுக்கு வரும். ஏன்னா அங்கே அப்போ தான் அவர் லக்னாதிபதியாக வருவார். அடுத்தது ராகு சனி இணைவு. மகர கும்ப லக்னமாக நீங்கள் இருந்து ராகு சனி இணைந்திருந்தால் அது சிறப்பு தான். முன்னேற்றம். லக்னாதிபதி கடுமையான உழைப்பாளியாக இருக்கக்கூடிய சனி பகவானை ஸ்மார்ட்டான உழைப்பாளியாக மாற்றுவார். எதுக்கெடுத்தாலும் தியாகம், நேர்வழி அப்படி இப்படின்னு சொல்கிறது, ஹார்ட் ஒர்க்கு, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தனா தான் முன்னேற முடியும்னு டயலாக் பேசுகிறதெல்லாம் மாற்றி அமைச்சிடுவார். பொதுவாக ஒரு கிரகத்தின் அடிப்படை இயல்பை மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டவர் தான் ராகு. இதில் லக்னாதிபதியே போய் ராகுவோடு இணையும் போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரே மாதிரியான குணங்கள் இருக்காது. முன்னுக்கு பின் முரணாக யோசிக்கக்கூடியவராகவும், சுயநலவாதிகளாகவும், சுய காரிய புலிகளாகவும், தன் காரியத்தில் வெற்றி பெறுவதிலேயே கண்ணாய் இருப்பவர்களாகவும், மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதவர்களாகவும், கபட நாடக வேஷதாரியாகவும் இருப்பீங்க. கபட நாடக வேஷதாரி தான், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகளை கூட எந்த நிமிஷத்தில் வேணாலும் நீங்கள் கைவிட்டுடுறதுக்கு தயங்க மாட்டீங்க. இது ரொம்ப நெருங்கிய உறவுகள் அப்படின்னே கூட சொல்லலாம். லக்னாதிபதி ராகுவோடு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களை ஒரு வெற்றியாளராக்கும். ஆனால் அந்த வெற்றிக்கு நீங்கள் நிறைய விலை கொடுத்துருப்பீங்க. நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க வைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும். தகுடுதத்தம் பண்ண வைக்கும். ஃப்ராடு வேலைகளை செய்ய வைக்கும். செய்ய வச்சு தான் ஜெயிக்கும். அவரோட இயல்புப்படி தான் அவர் உங்களை வெற்றி அடைய வைக்க முடியும். சூதாட்டத்திற்கு காரக கிரகமான ராகு, ஸ்பெகுலேஷனுக்கு காரக கிரகமான ராகு மற்றவர்களின் வீழ்ச்சியில் தான் உங்களின் வளர்ச்சியை உருவாக்குவார். புரியுதுங்களா? ஒருத்தரை வீழ்த்தி தான் உங்களை ஜெயிக்க வைப்பார்.
இந்தியன் கிரிக்கெட் டீமும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமும் விளையாடுதுன்னா 2 டீமுமே எப்படி ஜெயிக்க முடியும்? யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிக்கிறவராக நீங்கள் இருப்பீங்க உங்கள் லக்னாதிபதி ராகுவோடு இருந்தால். இதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லக்னாதிபதிக்கு ராகு நண்பராக இருந்தால். அந்த வகையில் மிதுனம் கன்னி முதல் நிலையிலும், துலாம் ரிஷபம் 2ஆம் நிலையிலும், மகரம் கும்பம் 3ஆம் நிலையிலும் வெற்றிக்கான வாய்ப்புகளை பெறும். இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு 6 லக்னங்கள் இருக்கு இல்லைங்களா? தனுசு மீனம். இந்த லக்னத்துக்குடையவர்களோடு குருவோடு ராகு சேரும்போது இதுவும் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இவங்களுக்கும் 50-50 சாய்ஸில் குருவுக்கே உண்டான அந்த நேர்வழி, பெரிய மனுஷத்தனம், நான் இப்படி தான் நடப்பேன், நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், சமுதாயம் தான் எனக்கு முக்கியம், கௌரவம் எனக்கு முக்கியம், இப்படிலாம் பேசாமல் கொஞ்சம் கோக்குமாக் பண்ணியும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான சூழ்ச்சிகளை ராகு கற்றுக் கொடுப்பார். இதில் குருவோட ராகு இணையும் போது கண்டினியூலி ஒரு 36 வருஷம் அந்த திசைகள் வரிசையாக நடக்கும். 34 ஆண்டுகள், 18 வருஷம், 16 வருஷம். அப்போ சரியான இடத்துல தனுசு மீன லக்ன ஜாதகர்களுக்கு குரு ராகு இணைஞ்சிருந்தா மிக பெரும் வெற்றியாளர்களாக அவங்கள உருவாக்கி விட்டுருவாங்க. அப்போ அந்த வகையில் அவங்களும் ஓகே. செவ்வாய் ராகுவோடு கொஞ்சம் முரண்படுற கிரகம். செவ்வாய்க்கு ராகுவையும் ராகுக்கு செவ்வாயும் அவ்வளோவா பிடிக்காதுங்கனால மேச விருச்சிக லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியோடு ராகு இணையிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஏற்கனவே கொதிக்கிற நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுற மாதிரியான கதை தான். இவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக மாறிடுவாங்க. அந்த துணிவு பல நிலைகளில் இவங்களுக்கு தோல்வியை கொடுக்கறதா போயிடும். அதீத கோபம், அதீத ஆத்திரம், எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறது, எதிர் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் எப்பேற்பட்ட மனிதரானதல் எதிர்த்துறது, அவங்களோட மூர்க்கத்தனமாக மோதுறது, சண்டை போடுறது, இதுவே ஒரு வாழ்வியல் தத்துவங்கிறது மாதிரி கொண்டு போயிடும். இது அவ்வளோ சிறந்த மாதிரியான லக்னாதிபதி ராகுவோடு இணைந்துட்டார்னு சொல்லிட முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சூரிய சந்திரர்களுடைய லக்னம் தான். தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு ராகு இணைவு நல்ல இடத்துல இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. விருச்சிக மேச லக்னக்காரங்களுக்கு ராகுடைய இணைவுங்கிறது அவ்வளவு சிறப்பை தர்றதில்லை. அது 35 to 65ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 65% பிரச்சனை தான், 35% தான் பரவாயில்லன்னு சொல்லிடலாம். மீதி கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்குடைய சூரிய சந்திரர்களுக்கு ராகுவுக்கும் சுத்தமாக ஆகாது. இந்த லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி ராகுவோடு இணையாதிருத்தல் நன்று. எப்போதுமே ஒளி பொருந்திய லக்னங்களும் ஒளி கிரகங்களுமான சூரியனும் சந்திரனும் இயற்கை பாவி கடும் இருள் காரகனான ராகுவோடு இணையிறது சிறப்பே அல்ல. ஒரு சிம்ம லக்னமாக இருந்து லக்னாதிபதி சூரியன் போய் ராகுவோடு இணைஞ்சிட்டார்னா அந்த சிம்ம லக்னத்துக்கே உண்டான அந்த ஒரு பெருந்தன்மைங்கிறது சுத்தமாக ஜாதகத்தில் இல்லாமல் போயிடும். மற்ற லக்னக்காரங்களுக்குமே அந்த பெருந்தன்மை இருக்காது. சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப அதீதமாக அது பார்த்தாலே வெளிப்படுங்கிறது மாதிரி வந்துடும். அதே மாதிரி கடகராசி கடகலக்ன ஜாதகர்களுக்கு சந்திரனோட ராகு இணையிறதும் நல்லதே இல்லை. மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்புன்னு எல்லாமே வந்துடும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களுடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ராகு சூரியன் இணைவு இருக்கும். லஞ்சம் வாங்கிறது, தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக்கிறது, தன் அதிகாரத்தை கொண்டு தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு குறைச்சல் கொடுக்கறது, பிரச்சனை கொடுக்கறது, அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு அதன் மூலம் வாழ்வியலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ராகு சூரியன் சேர்க்கையினால் வர்றது தான். அப்பா மகன் உறவை கெடுக்கிறது, பூர்வீக சொத்துக்களை இல்லாமல் பண்ணுறது, அப்பா மேலேயே மகன் கேஸ் போடுறது, இதெல்லாம் வரும். எதில் வேணாலும் சீட்டிங் பண்ணலாங்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுத்து சந்திரனோடு அவர் இணையும் போதும் கேட்கவே வேண்டாம், நிச்சயமாக பாதிப்புகளை தரக்கூடியதான். ஆக மொத்தம் ஒரு 6 லக்னம் 8 லக்னங்களுக்கு லக்னாதிபதியோடு ராகு இணையிறது அவ்வளோ கெடுதல் இல்லை. இதில் முதன்மையாக வரக்கூடியது மிதுனமும் கன்னியும், புதனோட ராகு இணையும். 2ஆம் நிலையில் வரக்கூடியது ரிஷபமும் துலாமும், சுக்கரனோடு ராகு இணைகிறது. 3ஆம் நிலையில் வரக்கூடியது மகரமும் கும்பமும், சனியோட ராகு இணைகிறது. 4ஆம் நிலையில் வரக்கூடியது தனுசும் மீனமும், குருவோடு ராகு இணைகிறது. 5ஆம் நிலையில் வரக்கூடிய மேசம் விருச்சிகத்துக்கான செவ்வாயோடு ராகு இணைகிறது நெகட்டிவ் தான். 6ஆம் நிலையில் வரக்கூடியது கடக சிம்ம லக்னமான சூரிய சந்திரர்களோடு ராகு இணைவது சிக்கல். ஸோ மொத்தத்தில் ராகுவோடு உங்கள் லக்னாதிபதி இணைந்திருக்கும்போது நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழ்ந்தாலும் நம்பிக்கைக்குரியவராக, நன்மதிப்பை பெறுபவராக, மற்றவர்களால் போற்றி வணங்கக்கூடியவராக இருக்க முடியாது. உங்கள் பதவிக்காக உங்களுக்கு கூல கும்பிடு போடுறவங்க, சலாம் போடுறவங்க இருக்கலாம். உங்கள் காசுக்காக உங்கள் கூட ஓட்டிக்கிட்டே இருக்கிற நபர்கள் இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் உண்மையான நபர்களை சந்திக்கவே முடியாது. நீங்கள் தான் உண்மையான நபர்களை பூரா ஒதுக்கிடுவீங்களா உங்களுடைய நடவடிக்கைகளாலேயே? அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பைத்தான் இது தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.